வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற கொள்கைக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் அன்னை தமிழை காப்பதற்காக மட்டுமல்ல, ஆதிக்க மொழி திணிப்புக்கு எதிராக என்றும் குரல் கொடுப்பவர்கள் என்ற அடிப்படையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை இந்த மாமன்றத்தில் முன்மொழிவதற்கு முன்பாக ஒரு முன்னுரையை வழங்க விரும்புகிறேன். தமிழ் காக்க சிறை சென்று மரணமடைந்த நடராஜன், தாளமுத்து தொடங்கி தீக்குளித்த கீழப்படுவோர், சின்னசாமி, துப்பாக்கி குண்டுக்கு வெளியான சிதம்பரம் ராஜேந்திரன் வரையிலான தியாகிகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். மொழி என்பது நமது உயிராய், உணர்வாய், விழியாய், நம் அனைவரின் எதிர்காலமாய் இருக்கிறது. அத்தகைய நாம் தாய்மொழியை வளர்க்கவும் பிறமொழி ஆதிக்கத்திலிருந்து காக்கவுமே திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியது. தோன்றிய காலம் முதல் இன்று வரை தமிழ் மொழிக்கான ஒரு தனிப்பெரும் பாதுகாப்பு இயக்கமாகவே செயல்பட்டு வருகிறது. 1938 முதல் இந்தி மொழி திணிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாமும் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆதிக்க சக்திகளும் விடுவதாக இல்லை, நாமும் விடுவதாக இல்லை. இது வெறும் மொழி போராட்டம் மட்டுமல்ல, தமிழினத்தை, தமிழர் பண்பாட்டை காக்கும் போராட்டமாக நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடரவே செய்வோம் என்று இந்த பேரவையின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன்.